This video is sponsored by Buy Mode Shopping app. நமக்கு நல்லா தெரியும் இந்த விவசாயிங்கெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. அதாவது விதைக்கிறது, களை எடுக்கிறது, நீர் பாய்க்கிறது, அதுக்குன்னு உரம் வைக்கிறது இப்படின்னு பார்த்து பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு அதுலேருந்து வரக்கூடிய அறுவடைனால நம்ம குடும்பம் நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைனால இன்னைக்கு அதை பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச் டீம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கஷ்டப்பட்டு சார்ட் போட்டு டெய்லி டைம் டு டைம் ரீடிங்ஸ் எடுத்து கஷ்டப்படுவாங்க. நாளைக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நல்லபடியாக இருக்கணும், ஃப்யூச்சரில் நல்லபடியாக அதுக்கான பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. அதையும் தாண்டி உங்கள் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி வேலைக்கு போகிறாங்கல்ல உங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா எல்லாரும், நீங்கள் நான் எல்லாரும் இப்படின்னு வேலைக்கு போகிற எல்லாருமே எதுக்காக வேலைக்கு போகிறோம்? நாளைக்கு அதனால் வரக்கூடிய சம்பளத்தினால நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையினால இன்றைக்கி கஷ்டப்படுறோம். அதையும் தாண்டி வேலையை கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி நல்லா இருக்கணும், இல்லை கொடுக்குற உங்கள் கம்பெனி நாளைக்கு நல்லபடியாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையால் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. ஸோ நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே யாருமே இன்றைக்கி அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கு, இன்றைக்கி அவங்க எது கம்ஃபர்ட்டாக இருக்குது, இன்றைக்கி அவங்க எதை பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி பண்ணுற விஷயங்களை மட்டுமே யாரும் யோசிக்கிறதில்ல. நாளைக்கு எது முக்கியம், நாளைக்கு எனக்கு அந்த விஷயம் வேணும்னா நான் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு அதை மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு நாளைக்கு என்ன வேணும்? நல்ல மார்க் வேணுமா, நல்ல காலேஜ் வேணுமா, நல்ல ரெக்கக்னேஷன் வேணுமா, நாளைக்கு தொழிலில் சிறந்து விளங்கணுமா? இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது அந்த நாளைக்காக இன்றைக்கி உழைக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்குங்கிறத பார்க்காதீங்க. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது சந்தோஷமாக தான் இருக்கும், ஒரு மூவி பார்க்குறது சந்தோஷமாக தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சீரீஸ் பார்க்குறது நல்லா தான் இருக்கும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கம்ஃபர்ட் சந்தோஷம் நினைக்கிற விஷயங்கள் நாளைக்கு உண்மையான கம்ஃபர்ட்டாக இருக்காது. இன்றைக்கி நீங்கள் சந்தோஷம் நினைக்கிற விஷயங்கள் நாளைக்கு உண்மையான சந்தோஷமாக இருக்காது. ஸோ நாளையை நினச்சி இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற அடி தான் நாளைக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இன்னையை நினச்சி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அது இந்தியோட முடிஞ்சு போகும், அது எதிர்காலத்தில் கூட நிற்காது. ஸோ எல்லாரும் பண்ற அதே தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. ஒரு மனிதன் முடியும்னு நினச்சாலும் சரி, இல்லை முடியவே செய்யாதுன்னு நினச்சாலும் சரி, அவன் எடுத்து வைக்கிற அடுத்த அடி அவனோட முடிவை முயற்சி பண்ணி முறியடிக்கிறதா தான் இருக்கும். நீங்கள் முடியும்னு நினச்சா முடிப்பீங்க, முடியாதுன்னு நினச்சா பின்வாங்கிடுவீங்க. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்கள் முடிவு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக காஷியஸாக நீங்கள் எடுத்து வைக்கணும். ஏன்னா உப்புங்கிறது ஒரு சின்ன இன்க்ரீடியன்ஸ். சாப்பாடில் நம்ம எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம், அதில் ஒரு சின்ன பாகம் தான் உப்பு. ஆனால் அந்த உப்போட அளவு கொஞ்சம் கூடிடுச்சு அப்படின்னா மொத்த சாப்பாடையும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் உங்ககிட்ட எல்லாமே இருந்தோம், எல்லாமே நடக்க போகுது, எல்லாமே உங்கள் பாதையில் தான் இருக்குது, எல்லாம் உங்கள் கையில் வந்து சேரும்னு இருந்தாலும் அது மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு கிடைக்காம ஆகிடும். ஆனால் அதே நேரம் நம்பிக்கை அப்படியே ஆப்போசிட். ஒரு பெரிய நெருப்பு உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன தீப்பொறி போதுமோ, அதே மாதிரி தான் நடக்கவே செய்யாதுங்கிற விஷயத்தையும், அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் தள்ளி வைக்கிற ஒரு விஷயத்தையும் உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு துளியோண்டு நம்பிக்கை உங்கள் மனசில் ஒரு ஓரமாக இருந்தால் போதும், அதை உங்களால் சாதிச்சு காட்ட முடியும். இதை தான் சொல்லியிருப்பாங்க, யுவர் மைண்ட் கேன் மேக் எ ஹெல் அவுட் ஆஃப் அ ஹெவன் அண்ட் ஹெவன் அவுட் ஆஃப் அ ஹெல் அப்படின்னு. அதாவது உங்கள் மனசு நீங்கள் நரகத்தில் இருந்தால் கூட அதை சொர்க்கமாக கூட மாற்றும். ஆனால் அதே நேரம் நீங்கள் சொர்க்கத்தில் இருந்து மனசை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த சொர்க்கமே நரகமாக கூட மாறும். உங்களோட மனசு தான். ஸோ நீங்கள் படிக்க கஷ்டப்படுற ஒரு சப்ஜெக்டோ, இல்லை பார்த்து பயப்படுற ஒரு எக்ஸாமோ, இல்லை நீங்கள் பயப்படுற ஒரு இன்டர்வியூவோ, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது உங்கள் மனசு தான். உங்கள் மனசு அதை பார்த்து பயப்படுது, முடியாதுன்னு நினைக்குது, அதை முடியாதுங்கிறத அதே நடத்தி காட்டு. அதே நேரம் முடியும், நடத்தி காட்டுவேன், என்னால் பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஒரு அடி எடுத்து வைங்க, நம்பிக்கை விதைங்க. நீங்கள் எவ்வளோ விஷயத்தில் சாதிச்சிருக்கீங்க, இதுலேயும் சாதிப்பீங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதே நம்பிக்கை உங்கள் மேலே வைங்க, கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.